ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். வெண்டைக்காய் பிடிக்காதவங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா. ஸோ ஒரு முறை நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த குழம்பு செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு இதில் 200 கிராம் அளவுக்கு வெண்டைக்காவை நல்லா கழுவிட்டு ஒரு துணியால் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதை மீடியம் ஹீட்டில் ஒரு 3-4 நிமிஷம் நல்லா கைவிடாமல் வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி வதக்கிட்டு நம்ம குழம்பு செய்யும்போது இதில் இருக்க அந்த வளவளப்பு தன்மை குறையும். இப்போ வெண்டைக்காய் நல்லா வதக்கினதும் இதை எடுத்து வச்சுட்டு இப்போ இதில் ஒரு வாணலி வச்சுட்டு இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நம்ம இந்த குழம்புக்கு ஒரு மசாலா அரைக்க போகிறோம். அதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டுட்டு லேசாக வதக்கிக்கோங்க. வெங்காயம் ரொம்ப நேரம் வதங்கணுங்கிற அவசியம் இல்லை, லைட்டாக வதக்கினா போதும். இப்போ இதில் 2 தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் அது கூட 2 தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி கொஞ்சம் மசியட்டும். இப்போ தக்காளி இந்த மாதிரி மசிஞ்சதும் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் அதிகமாக சேர்க்க தேவையில்லை, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாலே போதும், கரெக்டாக இருக்கும். சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே அப்படியே கலந்து விட்டுறலாம். இப்போ இது நல்லா ஆறுனதும் ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல ஒரு நைஸான விழுதை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே வாணலியே சூடு பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு இதில் ஒரு 10-12 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 4-5 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறி வரட்டும். இப்போ வெங்காயம் நல்லா கலர் மாறினதும் இதில் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காயை சேர்த்துக்கலாம். இப்போ வெண்டைக்காயும் நம்ம சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலேயே ஒரு முறை வெண்டைக்காவை வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி வதக்கிட்டு இப்போ இது கூட குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கூடவே கலருக்காக ஒரு 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூளை கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மசாலா விழுதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம இது கூட ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளியை பார்த்திங்கன்னா 1 கப் தண்ணியில் நல்லா ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நம்ம இது கூட இப்போ அந்த புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். உங்களுடைய புளிப்பு சுவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் புளி தண்ணியை கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ புளி தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இது நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் இன்னுமே நான் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு குழம்பு திக்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 6-7 நிமிஷம் மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து வெண்டைக்காயெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. குழம்பு எனக்கு கொஞ்சம் திக்காக வேணுங்கிறதுனால நான் நல்லா சுண்டை கொதிக்க விட்டுருக்கேன். நீங்கள் தண்ணியாக வேணும்னா இதுக்கும் கொஞ்சம் முன்னாடி ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிக்கோங்க. கடைசியாக தாளிப்பு சேர்த்துக்கோங்க. தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, வெந்தயம் போட்டு நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து தாளித்து ஊற்றிடுங்க. அவ்வளோதான், சூப்பராக நல்ல டேஸ்டியான வெண்டைக்காய் புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நல்லா சுட சுட சாதத்தில் போட்டு அப்பளம் மட்டும் தொட்டுக்கிறந்தா போதும், சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த குழம்பு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.